போய் எடுத்துகிட்டு வரணுமா? ஓ எனக்கு இது பேர் என்ன ஏதோ ஒன்று வைப்பாங்களே அது பேர் என்ன இல்லையே. ஒரு இது எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டாச்சு. இவனுக்கு போய் சாலட் வேணுமா? இந்தாங்க சார் சாலடு. நீ தின்னு. சார் உங்களுக்கு எங்கே போகிறீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? காசு கிடச்சிச்சு உனக்கு தானே. என்னடா எவனும் வரமாட்டீங்களேடா. ஒருத்தவன் வரான். இப்போ காசு கிடைக்க போகுது. அப்பா டேய் என்ன சார் வேணும் உங்களுக்கு? சார் உங்களுக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சார் வேணும்? இதுவா இந்தாங்க எடுத்துங்க. டேய் மாஸ்டரே டக்குன்னு ரெடி பண்ணுறா. இப்போ கஸ்டமராக வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, காசை கொடுத்துட்டு போகணும். காசு இல்லைன்னுலாம் சொல்லிட்டு ஓடா சொல்லிட்டேன். இன்னொருத்தன் வரான், டக்குன்னு போய் எடுக்கணும் வேறு. சுத்தம் ஜோர் போடும் சுகாதாரம் குழம்பு ஊற்றும். இங்கே ஒரு ரெடி பண்ணு. டேபிள் ரெடி பண்ணி வச்சா. இது நிறைய பேர் வராங்களே, கூட்டமாக வராங்களே. இங்கே ஒருத்தவன்ட்ட கொடுத்தாச்சு, இன்னொன்னையும் கொடுத்தாச்சு. டக்குன்னு ரெடி பண்ணணும் வேறு. அப்பா காசு கிடச்சிச்சு. எப்படியோ நண்பர்களாக போகிறாங்க பார்த்தீங்களா. இன்னொருத்தவன் வரணும். வந்துடுறாங்க. ஜோடியாக வராங்கடா. இப்படி சேமாக டேபிளில் உட்காடுறாங்க. ஐயோ 3 பேரா? இன்னும் தனித்தனி டேபிளில் போய் உட்காடுறாங்க. டக்குன்னு போய் எடுத்து வரணும் வேறு. இப்போ என்ன பர்கர் தானே இப்போ தான் ஞாபகம் வருது. டக்குன்னு தின்ட்டு போடா. காசை கொடுக்கணும். என்ன காசை கொடுக்கணும் போடுறான். காசு வச்சுட்டாங்க டேபிளில். ஏதாச்சும் திருடிட்டானா நீ என்னடா பண்ணுவ? என்னடா ஜோடியாக இவங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்க 2 பேர் வராங்க. சரி டக்குன்னு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். இந்தாங்க சார் உங்களுக்கு பர்கரா? ஐயோ பர்கர் வேறையா? இந்தா பர்கர் தின்னு. உள்ளே பாம்பு வச்சு தரேன். இதை அடுத்த வாரத்தில் வந்து கேட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு அவன் 2த்தையும் எடுத்துப்போம். இருக்கும் காசு எடுத்துக்கிட்டாச்சு. டேபிள் மேலே வச்சுருப்பதியே உனச்சு கேட்டானா என்ன பண்ணுவேன்? வைத்தியமாக இருப்பேன் என் போலக்கு. நெக்ஸ்ட் ஒருத்தன் வரான். என்ன பண்ண போகிறான்னு தெரில வேறு. டேய் டிப்ஸ் ஆச்சு ஏதாவது கொடுத்துட்டு போங்கடா. டிப்ஸே கொடுக்க மாட்டீங்க. எவ்வளவா உங்களுக்குலாம் தரேன். கொஞ்சமாச்சும் எங்களுக்கு பாவம் பார்க்குறீங்களாடா. வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே கஸ்டமரு. உங்கள் வீட்டிலலாம் சாப்பாடே ஆக்க மாட்டாங்களா? எல்லாம் பெருத்து போய் கிடக்குது பாரு. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருந்தா